பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ தேவன் நாம் மகிமைப்படும்படி அந்த ஐயா ஒருத்தர்கிட்ட என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட இருந்தார். அவர் பேச்சு கொடுத்துட்டே இருந்தார் பெங்களூர்லேருந்து மைசூர் வரைக்கும். கடைசியில் ஒரு 10 மினிட்ஸ் இருந்துச்சு. அவங்களுடைய சம்பாஷணையில் அவர் சொன்னார், தயை, காடுன்னா தயை, காடுன்னா தயை அப்படின்னா ஐ மீன் கம்பேஷன். கம்பேஷன் தான் கடவுள். தயனா ஃபேவர், ஃபேவர் அந்த தயைக்கு ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தை இருக்குது, ஒரு 8 வார்த்தை இருக்குது தயைக்கு. நம்ம அதில் ஒருத்தர் கம்பேஷன் வச்சுக்குவோம், ஒருத்தர் ஃபேவர்னு வச்சுக்குவோம், ஃபேவர் ஒருத்தர் ஃபேவர்னு வச்சுக்குவோம். இப்படி நிறைய வார்த்தை இருக்குது. ஆங்கிலத்தில் வார்த்தைக்கு பஞ்சம் இல்லை. ஏன்னா அவன் வேறு லாங்குவேஜ்லேருந்து வார்த்தைகளை பாரோ பண்ணிக்கிறான், கடன் வாங்கிக்கிறான், அவன் சேர்த்துக்கிறான் அவன் லாங்குவேஜில். நம்ம தான் சேர்க்க மாட்டேங்கிறோம். இது கன்னடாங்கிறோம், அது தமிழுங்கிறோம், இதுங்கிறோம். தமிழ் தான் பேசுவேன், கன்னடா பேச மாட்டேங்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தமிழ்காரங்க கோச்சுக்க வேண்டாம், கன்னடக்காரங்க சந்தோஷப்படவும் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாம் பரலோகவாசிகள், எல்லா ஜாதிகள், எல்லா கோத்திரம், எல்லா பாஷை எல்லாம் ஒன்றா அல்லேலூயாவில் சங்கமமாகிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். எந்த பேதங்களும் நமக்கு கிடையாது. எனக்கு எப்படியாவது இவருக்கு ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தையாவது சொல்லணுங்கிற ஆசை. எனக்கு எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்தேன். இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது, மைசூர் ஸ்டேஷன் இறங்க போகிறோம். நான் பார்த்து நான் உள்ள சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ்னு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி நீங்கள் பேச்சை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறுத்த சொல்லிவிட்டு, ஐயா சொன்னது நல்ல விஷயம், கம்பேஷன் தான் காடுன்னு சொன்னீங்க. தெர் இஸ் எ பார்ட் ஆஃப் காட் அப்படி சொன்னேன், ஒரு பார்ட். ஏன்னா அவரையும் நம்ம அப்படி ஏற்றி தான் அவருக்கு அந்த நாலேஜை நம்ம கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இட்ஸ் எ பார்ட் அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேர் ஆர் டூ ஆஸ்பெக்ட்ஸ் அபவுட் காட். தெய்வம்னு சொல்லும்போது 2 ஆஸ்பெக்ட்ஸ். ஒன்று மாரல் ஆட்ரிபியூட்ஸ், இன்னொன்று நான் மாரல் ஆட்ரிபியூட்ஸ். இப்படி 2 பகுதி இருக்குது. தியாலஜியில் கூட அது வரும், பட் எல்லாம் படிச்சிருப்பானுங்க, ஆனால் மறந்துடுவானுங்க. தியாலஜி கஷ்டமான சப்ஜெக்ட், அதனால் அதை மறந்துடுவோம். ஸோ மாரல் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் நான் மாரல் ஆட்ரிபியூட்ஸ். நான் மாரல் ஆட்ரிபியூட்ஸ் போது ஆண்டவரை நம்ம சர்வ வல்லவருங்கிறோம் இல்லையா, ஓமினி போட்டன்ட், ஓமினி பிரசன்ஸ், ஓமினி சயின்ஸ். இப்படி நம்ம அதை 3 பாகமாக நம்ம பிரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது காட் இம்யூட்டபிலிட்டி, மாறாதவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் மாறாதவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அப்போ இது 4 காரியங்களும் மனுஷன் அப்படி இருக்க முடியாது. இந்த 4 காரியங்களையும் கர்த்தர் ஸ்பெஷல் தான். அவர் ஓமினி சயின்ஸ் தான். ஆமாம், அப்படின்னா சர்வஞானி, சர்வ வியாபி, ஓமினி பிரசன்ஸ், சர்வ வியாபி. அப்போது அவர் அது அவருக்கே உரிய பாணி. அதை மனுஷர்கள் நாம் அச்சீவ் பண்ண முடியாது. பட் அதே நேரத்தில் இன்னொரு பகுதி மாரல் ஆட்ரிபியூட்ஸ்னா, ஆண்டவர் என்ன எப்படி இருக்கிறாரு? காட் இஸ் ட்ரூத், காட் இஸ் ஜஸ்டிஸ், காட் இஸ் ஜஸ்ட், காட் இஸ் குட். குட்டுங்கிற ஏரியாவில் தான் இந்த 4 காரியம் இருக்குது. கிருபை இருக்குது, கைண்ட்னஸ் இருக்குது, தயா இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆமாம், இந்த எல்லாமே அதில் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற பகுதியில் இது எல்லாம் வருது. ஸோ இதை மாரல் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அதுதான் தெய்வீக குணம், தெய்வீக ஸ்வாபங்கள். அதை தான் போல் பேதுரு எழுதுறாரு. 2 பேதுரு 1:4 எழுதுறாரு, திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அப்படின்னு அந்த வசனம் படிப்பார். அது படிக்கலாமா? அது என்னுடைய மெசேஜ் இல்லை, இதை சொல்ல போகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும்படி மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யாராவது எடுத்து படிக்கலையா? 1, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தெய்வத்தை அறிகிற அறிவு நமக்கு எதை கொண்டு வருது? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினால. அங்கே தான் அந்த ஃபேவரு, அங்கே அந்த கைண்ட்னஸ், அந்த இறக்கம் எல்லாம் அதில் வருது. காருண்யம், உம்முடைய காருண்யம் மகா பெரியது. இப்போ இன்றைக்கி நம்ம நிற்பது, நிர்மூலமாக இருப்பதோ அப்படியே அந்த சுத்த கிருபை, அந்த காருண்யம் தான், அந்த இறக்கம் தான். அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரை அறிகிற அறிவினாலே. அதை தான் இட்டர்னல் லைஃப்ங்கிறாரு. ஒன்றான மெய்தவனாக உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படிங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த காருண்யம், இந்த மகா தேவனை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய அனைத்தையும் தந்தருளினதும் அன்றி. அல்லேலூயா.
the supply எப்படி கிடைக்குது? God shall supply all your needs. தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிறைவாக்குவார். எப்படி நமக்குள்ள அது நிறைவாகுது? நாம் வேதத்தை வாசித்து, வேதத்தை தியானித்து, நம்முடைய சபை மக்களுக்கு நன்றாய் பிரசங்கித்து ஒரு விதத்தில் தேவனை அறிகிற அறிவை அடைகிறோம். கர்த்தருக்கு காத்திருந்து முழங்காலில் நின்று ஜெபித்து அதோடைய நல்ல வெளிப்பாடுகள் அப்படி ஒரு அறிவு அடைகிறோம். இப்படிப்பட்ட இடங்களில் வரும்போது ஊழியர் ஒரு ரெவலேஷன் சொல்லும்போது உங்களுக்குள்ள 4 ரெவலேஷன் அதே வார்த்தையிலிருந்து வருகிறது. இப்படி நாம் அறிவை அடைகிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஊழியர்கிட்ட ஒரு வெளிப்பாடு தான் வரும். பட் உங்களுக்கு அதே பகுதியில் கர்த்தர் 4 விதமாக வெளிப்பாடை கொடுத்து உங்களுடைய அந்த தேவனுடைய அந்த ராஜ்யத்தின் எல்லைகளை உங்களுக்குள்ளே அவர் பெரிதாக்குவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவைக்கு நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படுவது எதில் இருக்கு? ரகசியம் எதில் இருக்கு? இந்த ரகசியம் அவரை அறிகிற அறிவினாலே. அல்லேலூயா. வெற்றி எதில் இருக்கு? அவரை அறிகிற அறிவினாலே. அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதற்காக? எவ்விடத்திலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணும்படி. அல்லேலூயா. எவ்விடத்திலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணும்படி. இன்னைக்கு ஊழியக்காரன் வாழ்க்கையில் இந்த தோல்விகள், நிறைய இழப்புகள், ஏமாற்றங்கள், அதில் 2வது வஞ்சிக்கிற ஆவிகள், வஞ்சனைகள் கூட இருந்து குழி பொறுக்க ஒரு ஆள் இருப்பான். நம்ம கூடவே தான் ஊழியம் செஞ்சுட்டு இருப்பான். அவன் நம்ம சாந்தனராஜ் பாஸ்டருக்கு அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் கேட்பேன், சில ஊழியர்கள் எனக்கு அவசியம். எதற்காக? என் கூடவே இருந்து எனக்கு குழி பறிக்க. அல்லேலூயா. சொல்ல முடியுமா உங்களால்? கூடவே இருந்து குழி பறிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம கூடவே இருப்பாங்க. ஆமென். உலகத்திலையும் சொல்லுவாங்க, எதிரியை வேற எங்கேயும் தேடாது, அவன் பக்கத்திலே தேடு, அவன் பக்கத்தில் இருப்பான் அப்படிம்பாங்க. உலகத்தில் கூட. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவ மக்களே, நாம் சந்திக்க வேண்டிய சவால்கள் மிக அதிகம். ஆமென். மிக பெரிய சவால்கள். ஸோ இப்படிப்பட்ட இடங்களிலே நாம் இருக்கும்போது அவரை அறிகிற அறிவின் வாசனை அடைந்து அதன் மூலமாக நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளையும், அது மட்டுமல்ல, நம்ம யாராருக்கெல்லாம் உதவ நினைக்கிறோமோ, யாராருக்கெல்லாம் பிரயோஜனமாக நாம் இருக்க வேண்டும் வருகிறோமோ அவர்கள் வாழ்விலும் ஒரு விளக்கு, ஒரு ஒளியேற்ற. ஏன்னா அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது. அப்போ தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்படிங்கும்போது புறஜாதிகள் சொல்கிறாங்க, த பவர் இந்த ரேடியேஷன், அதாவது தேவனுடைய முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயத்தில் தோன்ற பண்ணும்போது நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடைகிறது. சாத்தானுடைய வஞ்சகங்கள், தந்திரங்கள் எல்லாமே நம்மளாலே கண்டறிய முடிகிறது. அவனை நாம் தூரத்திலே வைக்க நமக்கு அது உதவுகிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்போ இவரை அறிய இந்த இருளின் அதிகாரங்கள், இந்த பொல்லாத நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வார் அது நமக்கு லேசாயிடும். அந்த யுத்தத்தை செய்கிறது லேசாயிடும். சாதாரண ஜெபத்திலேயே அவனை துரத்தி விடலாம். அவன் நம்ம கிட்ட அணுக அவனுக்கு அனுமதியை கர்த்தர் தர மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். எபேசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம், நம்ம நினைக்கிறோம் 13ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 3:13. எபேசியர் 3:13. உங்கள் நிமித்தம் உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சோர்வு ஊழியக்காரனை என்ன பண்ணிடுது? சோர்வு என்ன பண்ணுறது? அவனை முடக்கி போட்டுருது. ஒரு முடவனை போல அவனை முடக்கி போட்டுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோர்வை உண்டாக்குறது மக்கள் நன்மை செய்ய விடாது. பைபிள் சொல்லுது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவங்களுக்கு சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணும். நிறைய பேர் கிரியைகளை சோர்ந்துருவாங்க. ஐயோ, என்ன நன்மை செஞ்சாலும் அந்த நன்மைக்கு என்ன வருது? நமக்கு தீமை தான் வருது, மனசு கஷ்டம்தான் வருது. அல்லேலூயா. நம்மக்கிட்டேயே காசை வாங்கி தங்களுடைய வாழ்க்கையை நல்லா செட் பண்ணிக்கிட்டு நம்மளையே எதுக்குறான் பாருங்க, அதை நம்மளால் தாக்கு பிடிக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பட்டய குத்துகள் போல நம்முடைய இருதயத்தை அது தாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு மகா பெரிய வேதனை கொண்டு வரும். இதையெல்லாம் தாண்டி நம்முடைய உள்ளோன மனுஷனில்
ஒரு சமாதானத்தை நம்ம அனுபவிக்கணும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி பாடிக்கொண்டே இருக்கணும். இங்கே இந்த பக்தன் இந்த சபையின் நிமித்தம், எபேசு சபையின் நிமித்தம் அல்ல, முழு உலகத்துக்கும் அவர் நிருபம் எழுதுறாரு. அப்போ அந்த சபைகளின் நிமித்தம், அந்த அங்கே இருக்கிற ஜனங்களின் நிமித்தம் அவர் படுகிற உபத்திரவத்தை அவரில் யார் சோர்ந்து போகிறதான்? ஊழியக்காரர் சோர்ந்து போகல, பவுல் சோர்ந்து போகல, கர்த்தர். உபத்திரப்படுறது யாரு? உபத்திரப்படுறது பவுல் தான், உபத்திரப்படுறது ஊழியக்காரன் தான், உபத்திரப்படுறது அப்போஸ்தலன் தான். ஆனால் சோர்ந்து போகிறது யாரு? விசுவாசிகள் சோர்ந்து போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால் சொல்கிறாரு, எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? சோர்ந்து போவதில்லை. ஆமென், ஆமென். ஒரு பெரிய பட்டியல் ரோமரில் 8ஆம் அதிகாரத்தில் கடைசியாக பவுல் கொடுக்குறாரு. பட்டயமோ, நாசமோசமோ, பசியோ, நிர்வாணமோ, உபத்திரவமோ, வியாகுலங்களோ, வேற எந்த செய்கையோ நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை ஒன்றும் பிரிக்க முடியாது அப்படின்னு ஒரு பெரிய அட்டவணையை கர்த்தர் தராரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ உபத்திரம், அதுக்காக தேவன் நம்மளை உபத்திரவப்படுத்துறாருன்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் யாரையும் சோதிக்கிறவர் அல்லன்னு பைபிள் எழுதியிருக்கு. ஆமென். தீமையினால யாரையும் என்ன செய்ய மாட்டாரா? சோதிக்க மாட்டாரா. சில நேரத்தில் நமக்கு ஒரு டெஸ்ட் இருக்கலாம், நம்முடைய விசுவாசத்துக்கு, நம்முடைய பொறுமைக்கு. ஒரு தம்பி வந்தான், ஐயா எனக்கு ரொம்ப பொறுமை வேணும், ஜெபம் பண்ணுங்கண்ணா. நான் அவனுக்கு, ஆண்டவரே இவருக்கு நிறைய உபத்திரவத்தை கூடும் அப்படின்னு ஜெபம் பண்ணான். என்னங்க ஐயா இப்படி ஜெபம் பண்ணுறீங்கண்ணா? இப்போ நீ தானப்பா பொறுமை வேணும்னு கேட்ட. ஆமாம், பொறுமையை எது ப்ரொடியூஸ் பண்ணுது? உபத்திரம். சும்மா பொறுமை வருமா? ஆமாம். சகோதரிகளுக்கு நல்ல ஒரு பண்புண்டு, சாந்த குணம். ஆமாம், சாந்த குணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ நெருக்கம் வந்தாலும், கணவன் எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாலும் அவங்க தங்களுடைய பொறுமையை காத்துக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பொறுமை பூரணமாக வரும்போது, பொறுமை, அது பைபிள் சொல்லுது வசனம், பொறுமையானது உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணுமா? பூரண கிரியை செய்ய கடவுது. பிரைஸ் தி லார்ட். பொறுமை என்ன செய்யணுமா? பூரண கிரியை செய்ய கடவுது. அப்போ எப்போ இந்த வாழ்க்கையில் பொறுமை உங்களுக்கு பூரணம் வருதோ அப்போ நிறைவு வரும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோமா? நிறைவு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு செய்தியை கொடுத்த, கிறிஸ்து சகல காலங்களின், சகல யுகங்களின் நிறைவு. கிறிஸ்து தான் சகல யுகங்களின் நிறைவு. எல்லா காலங்களின் நிறைவு கிறிஸ்துவே என்று சொல்லி நான் கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இன்றைக்கு இந்த பக்தனுக்காக நான் கர்த்தரை ஸ்துதிக்கிறேன். அவரை நமக்கு என்ன அவசியமாக இருக்குன்னா, அவரை அறிகிற அறிவு. பிரைஸ் தி லார்ட். அப்போது அவரை அறிகிற அறிவு நமக்கு அதிகமாய் பெருக 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 மற்ற எல்லா இடங்களிலும் நிறைவும் செழிப்பும் வரும்போது, ஒரு பகுதியிலேருந்து சாத்தான், அவன் பகுதியிலேருந்து மனுஷர் மூலமாகவும், அரசாங்கம் மூலமாகவும், ஆளுகிறவர்கள் மூலமாகவும், துஷ்ட ஜனங்கள் மூலமாகவும் நமக்கு என்ன வர சான்சஸ் இருக்குது? உபத்திரம் வர என்ன இருக்குது? சான்சஸ் இருக்குது. அது வந்து இருதயம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. அதை குறித்து நான் நினைக்கிறேன், இந்த வாரத்தில் தான் அந்த செய்தியை நான் கொடுத்தேன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க, சங்கீதம் 41:4. சங்கீதம் 41:4 வேகமாக வாசிப்போம், நமக்கு டைம் குறைவாக இருக்கனால. 41:4. இரக்கமாயிரும். ம் 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 ஆத்துமா இப்போ என்னவா இருக்குது? வியாதியாக இருக்கு. அதனால என்ன வருது? சோர்வு வருது. ஆத்மா என்னவா இருக்குதான்? வியாதியாக இருக்கான். நம்ம இதுவரைக்கும் நம்ம சரீர வியாதிகளை தான் வெளியே சொல்கிறோம், சாட்சியாக சொல்கிறோம். ஆனால் ஆத்ம வியாதியை நம்ம எதுவும் சொல்கிறது கிடையாது யாருக்கிட்டையும். ஆமாம், இவர் சொல்கிறார், தாவீது சொல்கிறாரு, என் ஆத்மா என்னவா இருக்குது? வியாதியாக இருக்குது. என் ஆத்மாவை குணமாக்கும், என் ஆத்மாவை குணமாக்கும். இன்னொரு பகுதியை நீங்கள் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 41:4. இன்னொரு பகுதி சங்கீதம் 142:7 பாருங்க. 142:7. ம் ம்
ம் ம் பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமா எதுல கிடக்குது? காவல்ல கிடக்கு, சிறைப்பட்டு போய் கிடக்கிறது. My soul is under prison. அது சிறைப்பட்டு கிடக்குது. நான் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போயிருந்தோம். எங்கள் சர்ச்சில் ஒரு தம்பி, அவங்க அம்மாவுக்கு, அவங்க விசுவாசி கிடையாது, அம்மாவுக்கு ரோமன் கேத்தலிக்கு. அதான் என்ன நார்மல் ஃபெய்த் அவங்களுக்கு, அவங்கள விசுவாசி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, சொல்லக்கூடாது. ஸோ அவங்களும் வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவி சொல்கிறாங்க. ஸோ அந்த குரூப்பை நம்ம எங்கள் பைபிள் காலேஜஸில் நாங்கள் கல்ட்டுன்னு சொல்கிறது இல்லை, ரோமன் கேத்தலிக்க. அவங்கள வந்து அவங்களும் பிதாவையும் குமாரனையும் பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறதுனாலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறனாலும் திரியேக தேவன் சொல்கிறதுனாலையும் அவங்க கல்ட்டு குரூப்பில் வர்றதில்லை. ஒன்லி ஜீசஸ் கல்ட்டு குரூப்பில் வரான், ஜெகோவா விட்னஸ் கல்ட்டு குரூப்பில் வருவான். ஏன் செவந்தரேக்காரன் கூட கல்ட்டு குரூப்பில் வரான். யார இங்கே சில செவந்தரே பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, சாரி என்னை கோச்சுக்காதுங்க, இட்ஸ் எ ட்ரூத்தை நான் சொல்கிறேன். ஸோ யூ ஆர் டூயிங் எ ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ், யூ ஆர் டூயிங் எ ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ். நீங்களும் கல்ட்டு குரூப்பில் வரீங்க. நாங்கள் எல்லா நாளும் ஆராதிக்கிறோம், யாரை பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஸோ நாங்கள் அந்த எந்த ரிலீஜியஸ் குரூப்பில் இல்லை, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த ஆத்துமா சிறைப்பட்டு போய் கிடக்குது. அந்த பர்த்டேயில் நிறைய ரோமன் கேத்தலிக் அவங்க சொந்தக்காரங்க கூட பிறந்தது 5 அக்காங்க, அந்த அம்மா கூட பிறந்தது தங்கச்சிங்க எல்லாம், அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்திருக்குது. அங்கே நான் ஒரு ஊழியரை பாட்டு பாடுறேன், அவர் பாட்டு பாடினார். ஒருத்தர் சரியாக கை தட்ட மாட்டேங்கிறான். அவருக்கு ரொம்ப கோவம் வந்து போச்சு, ஏன்னா நீங்கள் கை தட்ட மாட்டேங்கிறீங்க. ஊன்னாரு, கதறு ஸ்தோத்திரம். எவனும் மிரள்ற மாதிரி தெரில. சர்ச்சிலே தட்ட மாட்டேங்கிறான். இல்லை சர்ச்சில் எல்லோரும் சங்கீதம் 42:1 மாதிரி இருப்பாங்களா? சங்கீதம் 42:1 என்னது? மானானதர் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி காதறுகிறது. இந்த வாஞ்சை உள்ளவனுக்கு கை தட்டட்டும் சொல்ல வேண்டாம், கையை தூக்கணும் சொல்ல வேண்டாம், குதின்னு சொல்ல வேண்டாம். அவன் தானே வசனம் கேட்க கேட்க ஆமென்பா அல்லேலூயாம்பா கையை தட்டுவான், ஸ்தோத்திரம் பண்ணுவான். அவனுக்கு ஊழியம் செய்யறது ரொம்ப லேசு, அவனுக்கு ஊழியம் செய்யறது ரொம்ப லேசு, ஈஸியாக பண்ணிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவன் தான் சிறைப்பட்டு கிடக்கிறான். இவன் எங்கே கையை தட்டுவான்? கிரிக்கெட்டுக்கு கை தட்டுவான், கிரிக்கெட்டுக்கு கை தட்டுவான், வேற ஏதாவது காரியங்களுக்கு கை தட்டுவான், வேற சில விஷயங்களுக்கு கக்கன்னு சிரிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக மாதிரி உலக ரீதியில் என்னென்ன செய்யணுமோ செய்வான். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் ஏதாவது செய்ய மாட்டான். காரணம் என்ன? ஆத்துமா சிறைப்பட்டு போய் கிடக்கிறது. ஆமென். அவர்களை விடுவிக்கணும்னு தான் இயேசுடைய சுவிசேஷத்தில் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. பாவத்தில் நிறைய அவருடைய ஆத்துமா சிறைப்பட்டு போய் கிடக்கிறது. 3வது ஒரு வசனம் படிப்போம். ஆத்மா எங்கே மாட்டிகிட்டு இருக்குதுன்னு பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 74ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். 74:19 4வது 74:19 எடுத்து படிங்க. ஆ ஆ ஆ ஆ என் ஆத்துமாவை துஷ்டர்களுடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தாவீது அந்த 4 காரியங்களை சொல்கிறாரு. முதலாவது என்ன சொல்கிறாரு? என் ஆத்துமாவை குணமாக்கும். என் ஆத்துமா வியாதியாக இருக்கிறது. என் ஆத்துமாவை சிறையிலிருந்து விடியும். என் ஆத்துமா பல பாவங்களிலே, பல பெருமைகளிலே, பல அகந்தைகளிலே, பல மேட்டிமைகளிலே, பல உலக காரியங்களிலே சிக்கொண்டு கிடக்கிறது. நான் உலகத்திலே சிக்கொண்டு போய்விட்டேன், என்னை விடுவியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது சொல்றாரு, என்னை என் ஆத்துமாவை துஷ்டர்களின் கையிலிருந்து, கூட்டத்திலிருந்து, துஷ்டர்களின் கூட்டத்திலிருந்து. இந்த கடன் பிரச்சனை எல்லாம் அதிகமாகும் போது, நம்முடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள், அந்த லோன் பிரச்சனைகள் அது ஆகும்போது, அதை வசூல் பண்ண அங்கே பேங்க்காரன் டைரெக்டாக வரதில்லை. வண்டியை எடுத்துகிட்டு போகிறேம்மா, அதுக்கு மேலே 1008 தகாத வார்த்தைகளை பேசுவான். இல்லைன்னா லோக்கலில் யாருக்கிட்டையாவது வாங்கக்கூடாதவன்கிட்ட கடனை வாங்கிட்டோம்னா அவன் போடுகிற அந்த வார்த்தைகள், அந்த கெட்ட வார்த்தைகள், இதெல்லாம் கேட்க சகிக்காது. தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு விதிவிலக்கு இல்லை. சில ஊழியர்களும் அதில் மாட்டிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இப்படிப்பட்ட லோன், அதாவது வாக்குத்தத்த ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இதுதான் நமக்கு ஆசீர்வாதம்.
தெய்வம் தந்த வாக்குத்தத்தம் அதுதான். நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை பிடிக்காம எப்படியாவது சுலபமாக ஏதாவது தப்ப முடியுமா அப்படின்னு நம்ம இதில் மாட்டிக்கும். ஸோ துஷ்ட மிருகங்களின் கையில் அகப்படுகிறோம். அப்புறம் ரிலீஜியஸ் குரூப் சொல்லவா வேணும். நம்ம தேசத்தில் சுதந்திர நாடுன்னு சொல்லிட்டு நமக்கு தான் வெளியே போய் கூட்டம் நடத்த சுதந்திரம் இல்லையே தவிர அவங்களுக்கு எல்லாம் செய்ய சுதந்திரம் இருக்குது. துஷ்ட ஜனங்கள் இந்த துஷ்டர்களின் கையில் இருந்து என்ன செய்யும்? விடுவியும். ஹல்லேலூயா. அடுத்த பகுதி தான் சொல்கிறாரு. அடுத்த பகுதிக்கு வந்துடுறாரு. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமா. எனக்கு அதுதான் வேணும். நான் இங்கே உள்ளே வரும்போது ஒரு ஐயாட்ட கேட்டேன், ஐயா என்ன பிரசங்கம் பண்ணணும்? அவர் எனக்கு 30 வருஷ ஃப்ரெண்டு, இங்கே தான் இருக்கார். கேட்டேன், நிரப்புறதை பற்றி பேசுங்க. இது ஆவியில் நிரம்புறதை பற்றி பேசுங்க. ஆவியில் நிரம்பணும்னா முதல்ல என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது இந்த லெவலுக்கு வரணும் ஃபஸ்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தாகமாக இருக்கிறேன். ரெக்கமெண்ட்ஸ் பாட்டில் கூட அது வருது இல்லையா? உற்றுமையா ஒரு கோர்ஸ் பாடிருங்க. காத்திருக்கிறே உற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே, தாகத்தோடு காத்திருக்கிறே. நீரோடை அருகிலுள்ள மரங்களை போல தமம் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோ அருகிலுள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். உற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். அல்லேலூயா, காத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வருஷம் அண்டர் தினந்தோறும் ஊற்ற மாட்டாரியா? ஆல்ரெடி ஊற்றுனது தான். பிரைஸ் தி லார்ட். ஊற்றுனது தான். எப்படின்னா, எப்படி காட் வந்து எவர்லாஸ்டிங் ஃபாதரோ அதே மாதிரி குமாரன் கூட எவர்லாஸ்டிங் சன் ஆஃப் காட் அப்படின்னா உயிர்ப்பிக்கிற ஆவி, உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறார். ஆமென். சொன்னார்ல பிரேயர் பாயிண்டில், இனி ஒருபோது மாம்சத்தின்படி அறியும். பிரைஸ் தி லார்ட். மாம்சத்தின்படி அன்னைக்கு அறிஞ்சாங்க AD 28 வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா 33 வருஷம் அரசாங்கம் அவர் ஊழியம் செஞ்சார். ஏன் AD 28 சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 28 இல்லை 29 அது வரைக்கும் சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. அவர் பிறந்ததே 4 BC. நிறைய பேருக்கு அதுவே தெரிய மாட்டேங்குது. 4 BC அப்படின்னா பிஃபோர் கிரைஸ்ட்டு. பிஃபோர் கிரைஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா? இயரை பிரிக்கும் போது அதில் பிஃபோர் கிரைஸ்ட்டு 4வது அந்த வருஷத்தில், வருஷம் அங்கிறது அப்படியே இங்கிருந்து, அதாவது புதிய ஏற்பாட்டில் வருஷம் ஏறிக்கிட்டே வரும், பழைய ஏற்பாட்டில் வருஷம் இறங்கிட்டே போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 4 BCயில் அவர் பிறந்தார். ஸோ அதில் ஒரு 4 வருஷம் கணக்கெடுங்க, இல்லை 3 வருஷம் எடுங்க, இதில் புத்திக்கு போடுங்க. ஸோ உங்களுக்கு கணக்கு சரியாக வரும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ காலம் அவர் மாம்சத்தில் எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறது மக்கள் பார்த்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தில் நடமாடினார். அவர் தேவன், அவருடைய டிவினிட்டி வந்து அவருடைய சரீரத்தில் அது விளங்கிச்சு, அது செயல்பட்டது. ஆனாலும் மனுஷிக பிரகாரமாக யோசிக்கிறாங்க இல்லை யூதர்கள் எல்லாம். அந்த யூதர்கள் தானே யோசிக்கிறாங்க. ரெண்டாவது ரிலீஜியஸ் பிரகாரம், ஏன் உனக்கு அது அற்புதங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு மற்ற 6 நாட்கள் இருக்கிறத நீங்கள் 7வது நாள் அதை சனிக்கிழமை மாத்திரம் ஏன் வந்து மிராக்கிள் பண்ணுறீங்க? அது செய்யக்கூடாது, அது செய்கிறது குற்றம் அப்படிங்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாசரு உயிரோடு எழுப்புனதுனால அவருக்கு வந்து என்ன பண்ணுறான்? மரண தண்டனையை போட்டுறான். தீர்க்க தரிசனமாகவே சொல்கிறான் அந்த ஆசாரியன் வந்து, எல்லாருக்காகவும் ஒருவர் மரிக்கிறது, அது நமக்கு கேடு வராமல் இருக்க. அல்லேலூயா. அப்போ யோவான் 3:16 நமக்கு இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு எழுதுறாரு பாருங்க. யோவான் சுவிசேஷத்தை ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ நம்ம கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த பிரதான ஆசாரியன் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என் நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தெய்வத்தை அறிகிற அறிவு பூரணமாக பெற்றுக்கொள்ளணும். ஒரு சைடு ஜனங்களுக்கு வெறும் டெலிவரன்ஸ் மாத்திரம் கொடுக்கணும், அந்த லெவலில் நின்றுடக்கூடாது. டெலிவரன்ஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி.
தெய்வீக சுகமாக இருக்கட்டும், அற்புத அடையாளங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதர் பார்ட் வந்து தேவரை அறிகிற அறிவின் வாசனையை ஒவ்வொரு சண்டேயும் ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியிலையும் குடும்பம்னா எல்லா கூட்டத்திலையும் ஒரு இதை வெளிப்படுத்தணும். பூரணமாக இதுவும் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக இது இருந்தாலும் கஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பாடு அளவுக்கு இயேசு இருக்கணும், பொரியல் அளவுக்கு பள்ளி அளவுக்கு இந்த டெலிவரன்ஸ் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், சத்தியம் வசனம் எல்லாம் வந்து எவ்வளோ இருக்கணும்? சாப்பாடு அளவுக்கு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தெய்வீக சுகம், இந்த பிசாசை விரட்டுறது, இந்த டெலிவரன்ஸு, இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஊறுகாய் அளவுக்கு இருந்தால் போதும், சிலது பொரியல் அளவுக்காக இருந்தால் போதும், சிலது உங்களுக்கு எது ரொம்ப இஷ்டமோ அது அவியல் அளவுக்கு வச்சுங்க, அது கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு இஷ்டமானது. ஆமென். ஆனால் அதுதான் இஷ்டம்னு அந்த மினிஸ்ட்ரியில் தான் ஓடிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறது அவரை ப்ரீச் பண்ணத்தான். பிரைஸ் தி லார்ட். ஏனோக்க பிரசங்கம் பண்ண என்ன கூப்பிடல ஆண்டவர், எலியாவை பிரசங்கம் பண்ண என்ன கூப்பிடலை, ஆபிரகாமை பிரசங்கம் பண்ண என்ன கூப்பிடலை. ஸோ என்னை கூப்பிட்டது யாரை பிரசங்கம் பண்ண? இயேசுவை பிரசங்கம் பண்ண. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பவுல் அதான் சொல்றாரு, என்னை கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாரியா. அப்போ நீங்கள் என்ன தான் ஆபிரகாம் பற்றி பிரசங்கம் பண்ண, ஆபிரகாம் உனக்கும் அவியல் இல்லைன்னா பொரியல் அளவுக்கு தான் வரணும். ஆமென். அவியல் பொரியல் என்னென்ன துவையல் உப்புனுக்காய் எல்லாமே அந்த லெவலுக்கு தான் வரணும். சாப்பாடு அளவுக்கு யார் வரணும்? இயேசு. பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஒரு பிரீச்சருடைய ஸ்கில். அவரை அறிகிற அறிவின் வாசனையை நம்ம வெளிப்படுத்தணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். பவுல்கிட்ட போயிட்டு பவுலே உன் அழைப்பு என்னன்னு கேட்டு பாருங்க. அவர் சொல்லுவார், அந்த அப்போஸ்தலர் 22 அதிகாரத்தை சொல்ற அக்கிரிப்பா ராஜாவை பற்றி சொல்கிறார். அவருடைய அழைப்பை பற்றி, நான் இப்படி தமஸ்குக்கு போகும்போது அந்த பட்டணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஆண்டவர் என்னை அழைத்தார், அவர் என்னை தொட்டார், என்னை தெரிந்து கொண்டார், என் கண்ணெல்லாம் குருடாயிருச்சு. அப்புறம் எனக்கு அனனியா தீர்க்கதரிசி அனுப்பிச்சார். ஸோ எனக்கு இப்படி ஒரு அழைப்பு கிடைத்தது. அல்லேலூயா. அப்புறம் அந்த அழைப்பை பற்றி அவர் பண்ணும்போது பாருங்கள், இந்த அழைப்பில் வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பார்க்கும்போது தாவீது சங்கீதத்தில் எழுதும்போது சொல்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய வேதம் நாள் முழுவதும் என் தியானம். அவருடைய வேதம் அவன் அதுக்குன்னு சில நாட்களை ஒதுக்குறான், அந்த நாட்கள் முழுவதும் அவனுக்கு அதை தியானமாக வச்சுருக்கிறான். மோசஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வேதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு 40 நாள் சினாய் மலையில் போயிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதே சினாய் மலையில் 40 days. ஆனால் பவுல் இந்த வேதத்தை அறிய, ஏன்னா ஏற்கனவே அவருக்கு வேதம் தெரியும், கற்று தேர்ந்த மனுஷன், கமாலியலின் பாதபடியில் பழைய ஏற்பாடு முழுக்களும் கரைச்சி தீர்க்கதரிசி ஆசனங்களையும் கரைச்சி குடித்தவர். அதில் மீட்பர் யாருன்னு அவன் தெரிஞ்சிருந்தான். ஆனால் இயேசு மீட்பர் அல்ல என்பதை மறுதலித்து கிறிஸ்தவர்களை அடித்து உதைச்சிட்டு இருந்தான். அந்த மனுஷனை சந்திச்சார். இவர் எவ்வளோ 3 வருஷம் போய் அரபி தேசத்தில் அதே சீனாய் மலையில் இந்த வேதத்தை, இந்த சபையை குறித்த ரகசியங்களை பெற்றுக்கொண்டார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுமா. அதான் எபேசியர் 1 சொல்றார். எபேசியரில் 1 அதிகாரம் 9 படிங்க. இந்த ரகசியம் எனக்கு வெளிப்பட்டதுங்கிறாரு. 3 வருஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் 1 நாளுங்கிறான், நாள் முழுவதும் தியானங்கிறான். மோசே 40 நாளுங்கிறாரு. இவர் 3 வருஷம் போய் உட்கார்ந்து சபை ரகசியங்களை எல்லாம் வழங்கி கொண்டு நம்மளுக்கு போதிச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1:9 நினைக்கிறேன், 8-9 அந்த மாதிரி வசனங்கள் படிங்க. 1 அதிகாரம் எபேசியர். கூட்டப்பட வேண்டும் என்று தயவுள்ள சித்தத்தின் சித்தத்தின் இரக்கத்தை அறிவித்தார். அடுத்த வசனம். புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் தீர்மானத்தின்படியே முன்குறிக்கப்பட்டு சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதில் வந்து அதனுடைய ரகசியம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு
வெளிப்படுத்தினார். நீங்கள் படிச்சிருப்பீங்க சித்தத்தின் ரகசியத்தை. அப்புறம் இந்த ரகசியம் பெரிது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஸோ இந்த ஆதி முதல் ரகசியமோ இருந்தது. இந்த கிறிஸ்து மீட்பர் என்பது ஆதி முதல் ரகசியமோ இருந்த அந்த ரகசியத்தை அவர் வெளிப்பாடு பெற்றுக்கொண்டார் அரபி தேசத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னைக்கு தான் அழைச்சாரா ஆண்டவர்? 40-50 வருஷம் பயங்கரமான பாவ வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து எல்லாரையும் ஓத்துறப்படுத்தி துன்பத்தை கொடுத்து இல்லை வேதனைகளை கொடுத்து சமாதானம் இல்லாமல் வாழ்ந்த என்ன இப்போ தான் 2 வருஷம் முன்னாடி இல்லை 5 வருஷம் முன்னாடி இல்லை 10 வருஷம் முன்னாடி இப்போ தான் அழைச்சாரா? இல்லை கலாத்தியர் சொல்கிறாரு, தாயின் கருவில் உருவானது முதற்கொண்டு. எப்போ தான் அழைச்சாரா? தாயின் கருவில் உருவானது முதற்கொண்டு அழைச்சாங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் பக்குவம் செய்ய அதில் ஒரு பாட்டு எழுதிக்கார்ல, கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தன. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த வெளிப்பாடு இது என்ன பாருங்க, அந்த அழைப்பு அவருக்கு கிடைச்சது ஒரு அழைப்பு தான். அந்த அழைப்பில் எவ்வளோ ஆழமாக போகிறாருன்னு பாருங்க. இல்லை தாய் கருவிலே என்ன அழைச்சிருக்காரு. அந்த நம்ம ரசிக்கப்பட்டது வேணா 30 வயசு 32 வயசு 35 வயசு இருக்கலாம். நான் 18 வயசில் ரசிக்கப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எனக்கு வயசு 66. நான் 65ன்னு சொன்னால் என் ஒய்ஃபு திட்டுது. என்ன குறைச்சி சொல்கிறேன் நீ? அப்போ அந்த அம்மாவுக்கு நான் சொல்லிட்டேன், உனக்கு அப்போ 65. அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. என்ன என் வயசு ஜாஸ்தி சொல்கிறேன்? அம்மா எனக்கு 67ன்னா உனக்கு 65, 3 வயசு குறைச்சிருக்கிறேன். இல்லை 64. இல்லை ஒரிஜினல் வயசு சொல்ல. இப்போ 66, அந்த அம்மாவுக்கு 63. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸோ கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆனால் அப்போ தாய் கருவில் தான் அழைச்சாரா? இல்லை இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகிறாரு. அல்லேலூயா. அவர் சொல்ற உலக தெசலோனிக்கர்ல 2ஆம் அதிகாரத்தில் 11 நினைக்கிறேன், அதில் சொல்றார் உலக தோற்றத்துக்கு முன்னாடி இல்லை, அதில் ஆதி முதலுங்கிறாரு. ஆதி முதலே அழைச்சிட்டாருங்கிறாரு. ஆதி முதல்னா ஆதியில் தேவன் வானம் பூமியை சிருஷ்டித்தார். அப்போ அந்த ஆதியில வானம் பூமி சிருஷ்டிக்கும் போது இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த்னு சொல்கிறோம்ல, ஆதியில் வார்த்தை இருந்ததுங்கல்ல. அப்போவே என்னையும் என்ன பண்ணிட்டார் அவரு? எனக்கு ஒரு அழைப்பு தந்திருக்கிறார், என்னையும் தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஐயா சொன்னது எபேசியர்ல, உலக தோற்றத்திற்கு முன்பே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி இந்த அழைப்பிலேயே அவர் ரொம்ப ஆழமாக போகிறார். 4 ஸ்டெப் ஆழமாக போகிறார். இன்னைக்கு யாருமே ஆழமாக வர்றதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு மேலோட்டமாக சபையா 2 ஹவர் சர்வீஸா விடு, பாட்டில் விடு, கொஞ்சம் அபிஷேகத்தில் நிரப்பு, ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்லு, அனுப்பிடு. ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்லி அனுப்பிட்டா முடிஞ்சிச்சு, பிரச்சனை இல்லை. ஜனம் கூடுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர்களை நம்மளும் போய் சேரணும். ஐயா நல்ல தட்ட சேகர ஐயா சாட்சியில் சொன்னார், நம்ம போய் சேரணும், நமக்கு சமாதானம் இருக்கணும், நம்ம உபத்திரவம் என்கிற அந்த சவால்களை மேற்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. சவால்களை மேற்கொள்ளணும். வெளியே எவ்வளவு கொந்தளிப்புகள் இருந்தாலும் உள்ள அந்த சமாதானம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாழ்ந்தது இயேசுவுக்கு தானே. ஹல்லேலூயா. வாழ்வது இயேசுக்கா. பிழைத்திருக்கிறவர்கள் எப்படி பிழைக்கணுமா? தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த நமக்கு என்ன வேணும்னா, இந்த ஸ்னோசிஸ் அப்படின்னா இந்த நாலேஜ், இந்த அறிவு நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. ஆமென். சோபியா அப்படிங்கிற ஒரு அறிவு 10ஆம் படிக்கும்போது கிடச்சிரும். சோபியா அப்படிங்கிற அறிவு நம்ம பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் இல்லையா, இந்த அறிவு கிடைக்கிறோம். ஆனால் உலகத்தான் சொல்கிறான், அந்த மைசூரில் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க, காட் அப்படின்னா பவர், சக்தி. நம்மளை அதை படிக்கிறோம் இல்லையா, ஒரு வசனம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம். எப்பேற்பட்ட தெய்வம் நம்ம ஆராதிக்கிற தெய்வம்? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம். மோசேக்கு சொல்லும்போது என்னை பார்த்து யாரும் உயிரோட இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தெய்வம் மாம்சத்தில் வெளிப்பட்டு, ஆமென், நம்மளை எல்லாம் கிட்ட சேர்த்துக்கிட்டார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால தான் அந்த கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமென். ஆனால் இப்போ உயிர் தெழுந்த பிற்பாடு ஐயா சொன்னார்ல, இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியும். இன்னும் நீங்கள் அந்த பழைய நிலைக்கு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு பயங்கரமான தெய்வம். மோசே சொல்றார், நான் பயந்து நடுங்குகிறேன். அந்த அளவுக்கு. ஸோ திருவசனத்துக்கு ஒரு நடுக்கம் வேணும் நமக்கு.
என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு நடுங்கணும். நீ யாருக்கு நடுங்குறியோ நடுங்கலையோ, நீ வசனத்துக்கு நடுங்கிட்டா உலகத்தில் யாருக்கும் நடுங்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நடுக்கம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கணவன் மனைவி 2 பேரும் ஒருமித்து இந்த வசனத்துக்கு நடுங்கி ஊழியம் செஞ்சா உங்கள் பிள்ளைகளும் நிறைய சரியான ஊழியக்காரங்களாக வருவாங்க. ஆமென். வேற லைனில் இருந்தால் கூட அவங்க ஊழியத்தை ரொம்ப நேசிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியம் போது செக்யுலரில் 60 வருஷம் வேலை செஞ்சிட்டோம்ல. செக்யுலர் உலகத்தில் 60 வருஷம் செக்யுலரில் வேலை செஞ்சு அங்கே சம்பளம் வாங்கியே பழக்கம் ஆகிட்டோம்ல. இப்போ ஏதாவது ஒரு ஊழியத்தில் வந்து சேரணும்னா என்ன கிடைக்கும், என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வருது. அப்படிப்பட்ட தாட் வந்தால் நல்லா ஊழியம் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்மளை அந்த மாதிரி உபயோகப்படுத்திக்கிட்டாங்கன்னா ஊழியக்காரங்க, அவங்களும் பாக்கியவான்கள், நம்மளும் பாக்கியவான்கள். ஆமென். ஒருத்தர் கர்த்தருடைய பிள்ளைகள் சபைகளில் மூப்பராக இருக்கிறவங்க ரிட்டையர்ட் ஆனோடனே எங்கேயாவது போய் ஒரு பொட்டி கடை வச்சு பொழைச்சிக்கலாங்கிறான். காரணம் என்ன? அவனுக்கு ஆதாயம் வேணும். ஊழியத்தில் வந்துட்டால் ஒன்றுமே கிடைக்காது. அப்போ நம்ம வளர்ந்த ஊழியர்களாகிய நாம் என்ன செய்யணும்? அவங்கள பிரயோஜனப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது செய்யணும். ஊழியத்தில் வாப்பா, ஊழியத்தில் இருப்பா. ஆமென். மீதி உள்ள நாட்களையாவது ஊழியத்தில் செலவு பண்ணு. ஆமென். நம்முடைய ஊழியங்களில் நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ் தேவை. இன்றைக்கி எங்கே ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க? அப்படி ஸ்கூல் டீச்சர்ஸ் இருந்தால் கூட அதுங்க டியூஷன் எடுத்து சம்பாதிக்க பார்க்குது. ஆமென். காரணம் அவங்களுக்கு பற்றாக்குறை. அவங்களுக்கு வாங்குகிற சம்பளம் பத்துறது இல்லை, ப்ரைவேட் சம்பளம். ஏன்னா கவர்மெண்ட் டீச்சராக இருந்தால் பரவாயில்ல, அவங்களுக்கு சஃபிஷியன்ட் சம்பளம் கிடைக்கும். ப்ரைவேட்டில் கம்மியாக கொடுக்குறான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் ஒர்க், டியூஷன், அது இதுன்னு போடுறாங்க. ஸோ இந்த நிலைமைகளை நம்ம அறிஞ்ச போது நம்ம இன்னும் அதிகமாக உத்தரவிட வேண்டியதாக இருக்குது. நம்முடைய சபை செழிப்பாக, நம்முடைய சபை முன்னேற்றம் அடைய, நம்முடைய சபையின் மக்கள் தன்னிறைவடைய, ஒருத்தருட்டையும் கையை சாய்க்காமல் அந்த கர்த்தரையே கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாய் அவர்களுக்கு போதுமான விசுவாச வார்த்தைகளை, அவர்களுக்கு போதுமான விசுவாசத்தோடு கூட தைரியத்தோடு கூட இச்சையடக்கத்தோடு அது ஒரு பெரிய பட்டியலை அந்த பேதுரு அங்கே எழுதுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கடைசியா சகோதர சிநேகம், அன்புங்கிறாரு. இதை கூட்டி வழங்க சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமில்லாத ஏழையா இருந்தாலும் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அனுபவத்தை, கிருபையை, சக்தியை ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உனக்குள்ள வந்து தந்திருக்கிறாரு, உன்னை நிரப்பி இருக்கிறாரு. அதுதான் அபிஷேகத்தை நிரப்புதல். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால் அந்நிய பாஷை பேசி ஒரு 2 தீர்க்க தரிசனம் சொல்றது இல்லை. நிரப்புதலுங்கும் போது அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தால் முற்றிலும் நிரப்பப்பட்டு ஏற்கு என்ன வார்த்தை தரணுமோ அந்த வார்த்தையை கொடுக்கக்கூடிய கிருபை தந்திருக்கிறார். 12ஆம் அதிகாரம் எபிரேயரில் 1ஆம் வசனத்தில் சொல்றாரு, நம்முடைய ஜீவியத்தை ஒரு ஓட்டம் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா, ஒரு ரன்னிங் அப்படிங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்துக்கு நம்ம போகலாம். கர்த்தருக்கு மகிமை. ஆ ஆ ஆ ஆ ஆ பொறுமையோடு ஓடக்கடவோம். அல்லேலூயா. இந்த ஓட்டத்தில் பல பகுதிகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு 30 செகண்ட்ஸில் ஓடுற ஓட்டங்கள் இருக்குது. குயிக்காக முடிஞ்சிடும். கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளாடி அந்த ஓட்டம் முடிஞ்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், மாரத்தான் ஓட்டம் இருக்குது, மணிக்கணக்காக ஓடக்கூடிய ஓட்டம் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், இந்த ரிலேன்னு ஒரு ஓட்டம் இருக்குது. ரிலே அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு 400 மீட்டர் ஓடணும்னா ஒரு 4 பேர் வச்சுக்குவானுங்க. ஆமாம், அது கடைசியாக ஓடுறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? கடைசியாக ஓடுறவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பான். அவனுக்கு கீழே ஒரு லட்சம் ஒரு பண்டில் ரூபாய் இருந்தால் கூட கண்டுக்க மாட்டான், அதை பாட்டு ஓடுவான். பிரைஸ் தி லார்ட். யாரு? அந்த ரீலேல இந்த கடைசியாக ஓடுறவன் இருக்கான் பாருங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்டார்டிங் ஓடுறவங்க சாதாரண ஆட்களாக இருப்பாங்க. அந்த லாஸ்ட் ஓடுறான் பாருங்க, அவன் தான் உயிரை கூட மதிக்காமல் ஓடுவான். அந்த மாதிரியோடைய நிலைக்கு தான் இன்னைக்கு சபை தள்ளப்பட்டிருக்கிறது. நாம் வேகமாய் ஓடணும், பொறுமையோடு ஓடணும்னு வசனம் சொல்லுது. அதே பொறுமையோடு ஓடுவோம். அட்லீஸ்ட் ஓட ஆரம்பிப்போம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. சபை சும்மா அப்படியே தேங்கி நிற்குது. அந்த லெவல் வேண்டாம். சபையில் சுவிசேஷ ஊழியங்கள்,
அது நம்ம முடிக்க விடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை கொஞ்சம் ஓட ஆரம்பிக்கட்டும். அப்போ சொல்றேன், நம்ம கொஞ்சம் ஓடுகிற மக்களாக இருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வயசான இனிமேல் தான் நல்லா ஓட போகிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்போ தான் கொஞ்சம் வயசு ஆக ஆக வேத வசன அனுபவங்கள் வந்து ஒரு மெச்சூரிட்டிக்குள்ள ஆவிக்குரிய இளமை இப்போ தான் வருது. காலேப் சொல்றாரு, எனக்கு 80 வயசு ஆனாலும் 40 வயசுல இருந்த பலன் இருக்கு, அந்த உற்சாகம் இருக்கு, அந்த விசுவாச தைரியம் இருக்கு, அந்த போராட்டம் இருக்கு. ஆமென், போராட்டம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லெவலில் நம்ம முன்னேறி செல்வோம். ஆமென். இந்த சில காரியங்களில் இந்த ஆத்மா சோர்வை நம்ம எப்படி மேற்கொள்கிறது என்கிறதான சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எபிரேயர் 12:1 ஆச்சு இல்லையா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாச்சு அது ஓட்டம். நம்முடைய லைஃப், நம்முடைய மினிஸ்ட்ரி ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி அது இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இதில் என்ன போட்டிருக்கு? அதில் 4-5 காரியங்களை போட்டிருக்கு இல்லையா? அந்த வசனத்தை படிக்கச்சல முதல்ல பாரமான எல்லாத்தையும் என்ன பண்ணுமா? பாரமான காரியங்களை, பாவ காரியங்களை தள்ளிவிட்டு தூக்குறோரும் முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமென், ஆமென். அப்போ நிறைய பேருக்கு பெருமை, நான் நல்லா ஓடுறேன், நான் நல்லா ஊழியம் செய்கிறேன், நான் நிறைய ஆத்மா வச்சுருக்கிறேன், எனக்கு நிறைய வருமானம் இருக்குது, என்னுடைய ஃபேமிலி இந்த மாதிரி பேக்ரவுண்டு. ஸோ பல பெருமைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், இதெல்லாம் குப்பை. இதெல்லாம் உன் ஓட்டத்தை தடை செய்யும். உன் ஓட்டத்தை என்ன செய்யும்? தடை செய்யும். அதெல்லாம் உதறி தள்ளி விட சொல்கிறேன். உதற தள்ளுறாரு கடைசி தரத்தில். இப்போ உங்களுக்கு எல்லை கோடு தெரிஞ்சிருச்சு, அது லிமிட்டேஷன். எதை போய் ரீச் ஆகணும்னு லிமிட் தெரிஞ்சிச்சு. லிமிட் தெரிஞ்சும் போது பாரத்தை வச்சுப்பீங்களா? தூக்கி போடுவீங்க. அந்த பருத்திமை குருடை ஆண்டவர் இன்னும் கர்த்தர் அழைக்கிறாருன்னா என்ன பண்ணிட்டான்? போர்வையை ஓதறி போட்டான். குருடைங்கிற அடையாளத்தை தூக்கி குப்பையில போட்டு இயேசுகிட்ட ஓடி போயிட்டான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப நமக்கு பலவீனங்கிற ஒரு 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 அந்த லிமிட் தெரிஞ்சோன்னே பலவீனன் என்ன சொல்லணுமா? லெட் தி வீக் சே ஐ அம் ஸ்ட்ராங். பலவீனன் தானே என்ன சொல்லணும்? பலவான். பவுல் சொல்றாரு, நான் என் பலவீனங்களிலே அவருடைய வல்லமை விளங்குகிறது. ஆனபடினால இந்த பலவீனத்தை குறித்து சந்தோஷப்படுறேங்க, மேன்மைப்படணுங்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அறிவு குறைவாக இருக்கா? சந்தோஷம் பண்ணுங்க. அறிவு நிறைவாக இருக்கிறவர் உள்ள இருக்கார். அதான் ரகசியம். ஆமென், ஹல்லேலூயா. பரலோக ஹெச்ஆர் பாருங்க. பரலோக ஹெச்ஆருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹெச்ஆர்னா என்ன அந்த ரெக்ரூட்மெண்ட், ஆட்களை செலக்ட் பண்ணுற இடம். பரலோகம் எப்படி இருக்குது? இங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களை எடுக்கிறான்? உலகத்தில் எப்படிப்பட்டவங்களை எடுக்கிறான்? பெரிய பெரிய ஐஏஎஸ் தானே எடுக்கிறான். பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக எடுக்கிறான். ஐஏஎஸ், ஐபிஎஸ், எல்லாம் ஐஎஃப்எஸ்ஐ இவங்களெல்லாம் எடுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பரலோகம் யாரை கெடுக்கிறது? ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்த. அப்போ இந்த பைத்தியமா உள்ள வரும். நம்ம என்னவா மாறணும்? இந்த உலகத்தில் இருக்கிற ஞானியை விட ஞானியா மாறணும். அப்பதானே அவன் வெட்கப்படுவான். அல்லேலூயா. சும்மா வாய்ச்சவுடாலு நான் ஞானிகளை வெட்கப்படு பைத்தியங்களை தெரிந்து கொண்டோம். நான் பைத்தியம் இருந்தாலும் அவன் எல்லாம் வெட்கப்பட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல்ல. வந்து என்ன பண்ணோம்? லேர்ன் thorough with like Paul. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் பவுலாக, ஒவ்வொருத்தரும் பேதுருவாக, ஒவ்வொருத்தரும் யோவானாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு வாலிப பசங்களும் தீமோத்தேயுவும் மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அனுபவத்தை நம்ம அடையும் போது இந்த வேதத்துக்கு ஒரு புழுவா மாறணும், வேத பூச்சியா மாறணும். we became a cell warm to the Bible. ஆமென். செல் எப்படி பைபிளை அரிக்குதோ அது மாதிரி வேதத்தை நம்ம வசனம் எல்லாம் உள்ள வரும்போது அவனுக்கு ஏற்ற வெளிப்பாடுகள் அங்கே கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களிலே உலாவி உங்களிலிருந்து வெளிப்பட்டு அநேகருடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்குவார். பயமில்லாதிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், திகில் உன்னை அணுகாது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இந்த அனுபவங்கள் வரணும்னா இதை உள்ள கொண்டு வந்துடணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் நமக்குள்ள வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ள வந்து நம்ம நல்லபடியாக மாறி
மறுரூபம் அடைந்து அநேகரை மறுரூபமாக்குற வேலையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் இல்லையா? பிலிப்பியர் 4:6 எபேசியர் 2:2 படிங்க. எபிரேயர் 12:2 படிங்க. எபிரேயர் 12:2. அவமானத்தை எண்ணாமல். இந்த ஊழியக்காரனுக்கு அடுத்தது என்ன இருக்குது? சிறைகளை சொன்னேன், நிறைய சிறைகள், 4 விதமான சிறைகளை சொன்னேன். இதோட சேர்ந்து என்ன இருக்குது அடுத்தது? அவமானம். இந்த அவமானத்தை இயேசு எப்படி மேற்கொண்டான்? அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஆமென். அது பேதுருவில் சொல்கிறாரு, ஜீவ கிரீடங்கிறாரு. 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம். பவுல் சொல்கிறார் இல்லை பிலிப்பியரில் கூட, இது முதல் எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமாம், நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அதை எனக்கு அருளுவார். ஆமென். அல்லேலூயா. அப்போது நிறைய கிரீடங்கள் நமக்கு இருக்கிறது. மகிமையின் கிரீடம், வாடாத கிரீடம். இந்த கிரீடங்கள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம வாழ்க்கையில், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த அவமானம் என்கிற இந்த நதி அது இறங்கி பாயத்தான் செய்யும். யோர்தான் எப்படி அன்னைக்கு பின்னிட்டு திரும்பினது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அவமானங்கள் இறங்கி பாயும். அவர் சொல்கிறாரு, அந்த அவமானத்தை எண்ணாமல், அவர் அது பொருட்படுத்தவே இல்லை. அந்த அவமானத்தை எண்ணாமல் என்ன செஞ்சாராம்? சிலுவையை சகித்து. சிலுவை நம்ம சொல்கிற இயேசுவின் சிலுவை ஒன்றும் நீங்கள் சுமக்க வேண்டாம், அவர் சுமந்துட்டார். அவருக்கு சிலுவை. நம்ம எல்லாரும் மேலே இருக்கிற அந்த பாவ சிலுவை, பாறை சிலுவை, அந்த வியாதி, அந்த சாபங்கள் எல்லாம், அந்த சிலுவை எல்லாம் அவர் சுமந்துட்டார். அந்த சிலுவையை நம்ம சுமக்க வேண்டாம். அவர் சொல்ற, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. நமக்கு தன் சிலுவை. அது ஃபேமிலியில் இல்லைன்னா நம்முடைய சொந்த சரீரமே நமக்கு ஒரு சிலுவையாக தான் சில நேரங்களில் மாறிடுது. வியாதிகள் தெரியும் போது, தேவைகள் நிறைந்த உலகத்தில், பற்றாக்குறை நிறைந்த உலகத்தில் பலரால் உண்டாகிற அந்த கவலைகள், அவர்களால் உண்டாகிற நெருக்கங்கள், அந்த நெருக்கம் நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பக்கம் நெருக்கம், அவமானம். இந்த அவமானத்தை, நமக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு பந்தய பொருள் இருக்குது, ஒரு வெற்றி வாங்க இருக்குது. நிச்சயமாக எனக்கு ப்ரைஸ் கிடைக்கும். அங்கே ஓடுறவங்க 10 பேர் ஓடுனா 3 பேருக்கு தான் கிடைக்கும் ப்ரைஸு இல்லையா? ஃபஸ்ட்டு, செகண்டு, ஆறுதல் ப்ரைஸ், 3 தேர்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே எல்லோருக்கும் கிடைக்கும். ஆமென். கிறிஸ்துவுக்காக ஓடுகிற ஒவ்வொருத்தரும் என்ன பெற்றுக்கொள்வார்கள்? பந்தய பொருளை பெற்றுக்கொள்வார்கள். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், நிச்சயமுள்ளவர்களாய் ஓடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழிவான ஆதாயத்துக்காக அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மைதான். ஒரு கூட்டத்துக்கு போனால் ஒரு காணிக்கை தருவாங்க. இன்றைக்கி சிஎஸ்ஐ ஐயருங்கெல்லாம் என்ன கேட்குறாங்களாம்? எங்களுக்கு சின்ன சின்ன சர்ச்செல்லாம் வேண்டாம், பெரிய சர்ச்சு தான் வேணும். பெரிய சர்ச்சில் தான் நாங்கள் ஊழியம் செய்வோம். ஒரு 500 குடும்பமாவது இருக்கணும் ஒரு சபையில். அப்போ இந்த குடும்பத்தில் தான் நாங்கள் போய் ஊழியம் செய்வோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க நோக்கமெல்லாம் என்னவா இருக்குது? பணம். நோக்கமெல்லாம் என்ன இருக்குது? பணம். ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? ஒரு ஆத்மா கூட இருக்காது. ஒரு இடத்துல ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருப்பார், இந்த இடத்துல போய் ஊழியம் பண்ணு. அங்கே யாரும் தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. அங்கே போய் வெறும் ஜன்னலுக்கும் கதவுக்கும் பிரசவம் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துருப்போம். ஒரு ஆத்மா கூட இருக்காது. கணவன் மனைவி, ஒருவேளை பிள்ளைகள் இருந்த பிள்ளைகள். அப்படி தான் நான் எல்லாம் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணேன் பெங்களூரில். ஒரு ஆத்மா கிடையாது. கன்னியாகுமரியிலேருந்து வந்து ஒரு ஆத்மா கிடையாது. நான் போன சபைகள்லேருந்து ஒரு ஆத்மாவை கூப்பிட்டு வரல. அவங்களே என்ன சந்தோஷமாக அனுப்பலை. அவங்களுக்கு வசனமாக இருந்துச்சு. ஜெபம் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு வசனம். ஏன்னா அங்கே நான் இருந்தால் அவங்களுக்கு லாபம், நான் அங்கேருந்து வந்துட்டால் அவங்களுக்கு நஷ்டம். அதனால் சந்தோஷமாக அனுப்பலை. நாங்கள் தான் பண்ணோம். ஸோ இதில் நிறைய அவமானங்கள் நமக்கு வரும் நம்மளை பற்றி. அப்போ தான் தப்பு. அது வரைக்கும் நல்ல பிரதரு, நல்ல பாஸ்டரு. வெளியே வந்துட்டான், அவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான், அப்படி பண்ணிட்டு போயிட்டான், ஆட்களை தூக்கிட்டு போயிட்டான், ஆத்மாவை எடுத்துகிட்டு போயிட்டான். இப்படி 1008 அவமானங்கள் வரும். அது என்ன சூழ்நிலையில் வருதோ நமக்கு தெரியாது. எங்கள் பாஸ்டர் சொல்வார், இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் வரும்போது உன் ஆத்மாவுக்கு நீ தான் காவலாளி, அவன் கிடையாது. நம்முடைய ஆத்மா நம்மளை விட்டு போகுதுன்னா நம்ம ஒழுங்காக காவல் காக்கலைன்னு அர்த்தம். எங்கேயோ காவலில் தப்பு பண்ணிட்டோம். இல்லையோ அந்த பாஸ்டர் கேட்டு நம்மளை அனுப்பியிருக்கலாம்லான்னு. அவனுக்கு ஒரு பக்கம் கேட்டாலும் எப்போ அந்த ஆத்மாவுடைய இருதயம் நம்மள்கிட்ட விட்டு அப்படி போயிருச்சோ அதை பக்கம் அது அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது. விட்டுறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது நம்மளை கேட்பாங்க, அதை வச்சு நம்மளை வம்புழுக்க வருவாங்க நம்மக்கிட்ட. நம்ம சொல்லுவோம், ஏதோ பேய் கோவிலுக்கு போகல, ஆண்டவருடைய கோவிலுக்கு தானே போயிருக்குது, அது விடு, அங்கேயே பொழைச்சிக்கிட்டோம்.
அப்படி சொல்லி விட்டுறணும். அப்போ அது மறுபடியும் போய் அங்கே போய் அந்த நியூஸ் போகும்போது நல்லா தான்ப்பா சொல்கிறாரு பாஸ்டர் சைடில் எந்த மிஸ்டேக் இல்லை அப்படின்னு போகிறோம். நம்ம அவங்கள பற்றி சபிக்கவும் வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். கர்த்தர் பார்த்துக்குவார், அவங்களுக்கு ஏற்ற ரிவார்டை கொடுப்பார். ஸோ நம்ம அதுக்கு அறிவை வளர்த்துக்கணும். நீங்கள் ஒரு பிசாசை விரட்டி ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா ஒரு வியாதியை குணமாக்கி ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணியிருப்பீங்க. மறுபடியும் அவனுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கேற்ற சத்தியங்களை நீங்கள் கொடுக்கலன்னா அவன் எவ்வளவு நாள் தான் இந்த பிசாசு விரட்டுறதுலையும் நோய் குணமாக்குற சத்தியத்தையும் அவன் உட்காந்துட்டு இருப்பான். அவனுடைய ஆத்மாவுக்கு எங்கே ஆகாரம் கிடைக்குது அங்கே போயிடுவான். நீ உட்காந்து அது போயிடுச்சேன்னா நம்ம வளர்த்துக்கணும். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படின்னா நம்ம எவ்வளவு மோசமான பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாலும் தேவன் நம்மளை நம்பர் 1 வைக்கத்தான் விரும்புகிறாரு. ஆமென். தம்முடைய குமாரனுடைய வலது பாரிசத்தில் நம்மளும் இருக்கத்தான் கர்த்தர் விரும்புகிறாரு. அந்த லெவலை அடையத்தான் விரும்புகிறாரு. ஆமென். சயின்ஸ் அவர் தான், ஸோ எல்லா அறிவும் அவர் தான், ஞானம் அவர் தான். அவருக்குள்ள ஞானம் அறிவு ஆகிய எல்லா பொக்கிஷங்களும் அடங்கி இருக்கிறது. ஸோ அந்த லெவலில் நம்ம போகணும். நம்ம வெறும் மிஷன் டாஸ்க்லேயே ஓடிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது. மிஷன் டாஸ்க் அது ரொம்ப பெருசு. மிஷனரி தரிசனம் ரொம்ப நல்லது, அதை செய்யத்தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் நம்மளையும் நம்ம காத்துக்கணும் இல்லையா? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்குறான், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நம்மையும் காத்துக்கொள்ளணும் இல்லையா? நிற்கணும் இல்லையா? சகல காரியத்திலையும் நம்ம நிற்கணும் இல்லையா? அதுக்காக இந்த தெய்வீக அறிவில் நாம் வளர்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு இதில் இந்த காரியங்களில் சில ஒரு காரியத்தை சொல்கிறேன். யோவான் 15:15 யோவான் 15:15 அவர் என்னவா இருக்கிறாரு? நமக்கு நல்ல சிநேகிதராக இருக்கார். என்னவா இருக்காரு? நல்ல சிநேகிதராக இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிநேகிதர்கிட்ட நம்பி போகலாம், இந்த சிநேகிதர்கிட்ட நம்பி போகலாம். படியும் யாராவது வசனம் சத்தம் அப்படிங்க சொல்லுகிறதில்லை, அறிய மாட்டோம். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் அறிவித்தேன். நல்ல நண்பர் அவர். யாரு? ஏசப்பா நல்ல நண்பர். உங்களுக்கு இதை பற்றி ஒரு ஸ்டோரி ஒன்று தெரியுமா? உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி, ஒருத்தனுக்கு வீட்டில் யார் வந்துட்டா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டான். அவன் முன்னாடி வைக்கிறதுக்கு எந்த சாப்பாடும் இல்லை அவன்கிட்ட. நடு ராத்திரியில் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு ஒரு நண்பனை தெரியும், நடு ராத்திரி கேட்டாலும் கொடுப்பான்னு தெரியும். அவன் வீட்டுக்கு போய்ட்டு அவன் கேட்குறான், எனக்கு எங்கள் வீட்டில் நண்பன் ஒருத்தர் வந்துட்டார், அவருக்கு முன்னாடி வைக்க ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன தரணும்? அப்பம் தரணும், ரொட்டி தரணும். அவன் சொல்கிறான், கதவை பூட்டியாச்சுப்பா. ஆமாம், சில நேரத்தில் சில பாஸ்டர்கள் எனக்கு கீழே கூப்பிடுவாங்க வீட்டிலேருந்து. அப்போ தான் நான் வந்து ஊழியத்தில் போயிட்டு வந்து சாயங்காலம்னா ஒரு 9 மணி 8 மணி துணியெல்லாம் கழட்டி போட்டுட்டு இருப்பேன். அப்போ கூப்பிட்டா நான் சொன்னேன், என்னால் வர முடியாதுப்பா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டாச்சு, இனி அதெல்லாம் மாட்டிட்டு இப்போல்லாம் கீழே வர முடியாது. ஆனால் இந்த நண்பன் அப்படி கிடையாது, ரொம்ப நல்ல நண்பன், நம்மள மாதிரி கிடையாது. ஆமாம், நல்ல நண்பன். அவர் என்ன பண்ணுறாரு? நடுராத்தில் வந்து கேட்குறான். அவன் என்ன பண்ணுறான்? எழும்பி கொடுக்குறான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இந்த நண்பர் நமக்கு ஏற்ற நண்பர், நமக்கு உற்ற நண்பர், நம்முடைய நண்பர் இயேசு, எல்லாம் தருகிறவர். ஆமென். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களை நாடி வர்றவங்களுக்கும் சேர்த்து தர்றவர். ஆமென். இந்த நண்பனை நம்பி போகலாம். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, சிநேகிதர், அவருடைய சகோதரர் அப்படிங்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஸ்டெப்பு சகோதரர் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அப்போது நம்மளுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காக என்ன பண்ணுறாரு? ஃபைட், நமக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது, அவர் பார்த்துக்குவார். நம்முடைய மூத்த சகோதரன் இருக்கார், என்னை வெறும் தோளில் மட்டும் இல்லை தூக்கி சுமப்பவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அவர் வந்து என் செட்டைகளின் கீழே ஓடி வாங்குங்கிற ஒரு தாய்க்கோழி, தாய் பறவை மாதிரி இருந்து செட்டைகளுக்கு கீழே அடைக்கிறார். ஆமென், அழைக்கிறார். அந்த செட்டைக்கு எபிரேய பாஷையில் என்ன பேர் தெரியுங்களா? கனாஃபே. சொல்லுங்க, கனாஃபே. கனாஃபே, கனாஃபே எலோஹிம். கனாஃபே எலோஹிம்னா தேவனுடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலாம், தேவனுடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலாம். நல்ல சகோதரனா. ஆமாம், ஆவிக்குரிய சட்டைகளில்
நம்மளை மறைத்து, ஆமென் ஆமென், நம்முடைய யுத்தங்களை எல்லாம் தடுத்து, ஈட்டியை முறித்து, வில்லை ஒடித்து, கட்டுகளை அறுத்து, கோணலானதை செவியாக்கி, இருளை வெளிச்சமாக்கி, நம்முடைய ஆத்துமா நல்லா அமர்ந்திருக்கத்தக்கதாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்து எபிரேயர் 12 இன்னொரு வசனம் இருக்கு, 4ஆம் வசனம்னு நினைக்கிறேன். அதில் போட்டிருக்கு 4 என்ன போட்டிருக்கு பாருங்க. 3ஆம் வசனம் படிங்க, 3 4 படிங்க. 3ல் ஒன்று இருக்கு. 3 படிங்க. சோர்ந்து போகாதபடிக்கு நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். அதுக்கு முந்தின வசனம் போராட்டம்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? 3 3 3 4 4 5 படிங்க. அப்போ அந்த வசனம் தான். என்னாதே கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. சிட்சித்து தாண்டிக்கிறார். ஊழியக்காரனுக்கு நெக்ஸ்ட் நேரிடுவதுன்னு சிட்சை. சிட்சையில் நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. ஆமென். அவர் அந்த எபிரேயரில் அதை சொல்லுவார், தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல. ஆமென். அப்போ கொஞ்ச காலம் சிட்சிக்கிறாங்க இந்த போதகர்கள், ஊழியர்கள் எல்லாம் கொஞ்ச காலம் சிட்சிக்கிறாங்க. கர்த்தர் சொல்லும் எல்லாமே நம்முடைய பிரயோஜனத்துக்காக. ஆமென். அப்போ கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிறது நம்முடைய பிரயோஜனத்திற்காக. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அது இன்றைக்கு கஷ்டமாக தெரியலாம், ஆனாலும் நல்ல நண்பனாக அவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்வார். ஈவன் நம்முடைய ஜபங்களில் கூட நம்முடைய எதை கேட்கணும்னு நமக்கு தெரியாதான், நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாதபடினாலே ஆவியானவர் வாக்கு கடக்காத பெருமிச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வார். அல்லேலூயா. ஆமாம். அதில் இன்னொன்று, அதில் போராட்டம்னு ஒரு லைன் வருதா, போராடுகிறதுன்னு. சோத்திரம் சொல்லணும். அது பவுல் கடைசியாக சொல்கிறாரு, நான் போராடி. ஆமாம் ரைட் 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 அந்த வசனம் தான். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுல இரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்போ எதெல்லாம் பாவம்? உலக சிநேகம். யாக்கோபு சொல்லும்போது யாரை சொல்றாரு? யாக்கோபு விபச்சாரரு விபச்சாரிகளேங்கிறார். யாரை சொல்றாருங்க விபச்சாரிகள்னா? லோக்கல் ப்ராஸ்டியூட்டையா? லோக்கல் ப்ராஸ்டியூட் எல்லாம் இயேசுகிட்ட ஒரு ப்ராஸ்டியூட் வந்துச்சு, உங்களில் பாவம் இல்லாதவங்க கல்லறின்றாரு. அந்த அம்மாட்ட சொன்னார், இனி பாவம் செய்யாதேன்னாரு. சமாதானத்தோட பண்ணிட்டார். அல்லேலூயா. அவரே சொல்றாரு, உங்களுக்கு முன்னாடி பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு முன்னாடி வேதபாரர்களை பார்த்து சொல்றாரு, ஆசாரிகளை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு முன்னாடி வேசிகள் எல்லாம் பரலோகத்தில் பந்தி இருப்பார்கள் அப்படிங்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு விபச்சாரிகள்னு யாரை சொல்றாரு? அந்த வசனம் எடுத்தீங்களா? படிக்க முடிஞ்சோ படிங்க. யாக்கோபு 1 4ஆம் அதிகாரத்தில் வருதா? யாக்கோபு விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று ஆறீர்களாம். ரொம்ப உலகத்தில் இப்போ எந்த பாஸ்டர் எடுங்க, எனக்கு 2 ஏக்கரில் சர்ச் வேணும். எத்தனை ஏக்கரில் வேணும்? 2 ஏக்கரில் சர்ச் வேணும். எந்த பாஸ்டர் எடுங்க, எனக்கு அதாவது மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவில் உள்ள கார் வேணும். எது 30 lakhs 40 lakhs 50 lakhs கார், 8 லட்சம். இந்த மாதிரி போகிறதுனால, ஃபோக்கஸ் எப்படி போகிறதுனால கொஞ்சம் சபைகள் இங்கே உலகம் பக்கம் சாஞ்சு விட்டதோ என்கிற ஒரு பயம். ஒரு பக்கம் ஏழைகள் பாஸ்டர்ஸ் சாப்பாடு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், ஒரு துணி இல்லாமல், ஒரு ட்ரெஸ் இல்லாமல், போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஷூ இல்லாமல் ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க. அவங்கள யாரும் கண்ணோக்கி பார்க்கறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சின்னதுலேருந்து ஆண்டவர் அவருடைய துணை, அவருடைய செட்டைகள். ஆமென். அந்த செட்டைகள் கனோஃபே எல்லோஹிம். ஆமென். அவருடைய அடைக்கலம். அந்த செட்டைகளுக்குள்ள எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு பற்றாக்குறைகள், எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும்
இந்த செட்டுகளுக்குள்ளே வரும்போது நல்ல நண்பனாக, நல்ல சகோதரராக நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் நமக்கு ஒரு பலிபீடமாக இருக்கிறார். இயேசு நமக்கு என்னவா இருக்காரு? ஒரு பலிபீடம். கேட்குறாரு உங்களை பார்த்து, மாயக்காரரை பார்த்து அவருக்கு சொல்றாரு, எதியா பரிசுத்தம் அப்படிங்கிறாரு. அதாவது காணிக்கைகளை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ இல்லை காணிக்கையோ, எது பெருசுங்கிறாரு. அவங்கள பெரிய ஹார்டான வார்த்தையில் பேசுறாரு, ரொம்ப ஹார்டாக பேசுறாரு. எதியா பரிசுத்தம்? பலிபீடம் தான் பரிசுத்தம். இன்றைக்கு இயேசு நமக்கு ஒரு பலிபீடமாக இருக்கிறார். அந்த பலிபீடத்தில் நம்ம எல்லாம் ஓடி வரும்போது நம்முடைய பாவங்கள், சாபங்கள், நம்முடைய போராட்டங்கள், நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு கிரியைகள், சத்துருடைய அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அந்த பரலோக அக்கினி அந்த பலிபீடத்தில் இறங்கி எல்லாவற்றையும் சுட்டரித்து உங்களை ஃப்ரீ பண்ணி விட்டுரும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாகி போகலாம். உங்கள் இருதயம் ரொம்ப லேசாக போட்டோம், சோர்ந்து போகாமல் போங்க. உங்கள் ஊழியங்கள் வளரும், உங்கள் ஊழியங்கள் மலரும், உங்கள் ஊழியங்கள் செழிக்கும், குடும்பங்கள் செழிக்கும், வாழ்வு வெற்றி உண்டாகும். இந்த உலகத்தில் மட்டும் இல்லைங்க, நித்தியத்திலும் நம்ம இருப்போம். இங்கே ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க. இல்லைன்னா யாருமே ரட்சிக்கப்படலையா, நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் தான் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா கூட ஆபிரகாமுடைய சந்ததி பாருங்க, அன்னைக்கு ஒரு பையனே கிடையாது. ஒன்றுமே இல்லாதவனுக்கு வானத்து நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்து இது மாதிரி இருக்கும்ட்டார், கடற்கரை மணலை பார்த்து இது மாதிரி இருக்கும்ட்டார். அல்லேலூயா. அது மாதிரி இப்போ இருக்குதா இல்லையா? இருக்குது தானே. இதே மாதிரி தான் நம்மளும் ஒரு ஆபிரகாம் தான். நம்மளுக்கு இன்னைக்கு யாருமே குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படல, யாருமே சம்பாதிக்க முடியலன்னா நீங்கள் உங்கள் மூலம் வருகிற அந்த சந்ததி, ஒரு ஈசாக்கிலிருந்து தோன்றுகிற சந்ததி, உங்கள் சந்ததிகள் வளர்ந்து பலத்து இந்த விசுவாசத்தை அவர்களுக்கு ஊட்டும் போது அவர்கள் வளர்ந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் கர்த்தருடைய வருகை ஒருவேளை தாமதமானால் நீ அவர்களை காண்பாய் பரலோகத்திலே. பிரைஸ் தி லார்ட். ஒரு பெருக்கூட்டம் உன்னை சுற்றி வரும். அப்ப உன் ஊழியத்தை விட உன் சாட்சி, உன் ஊழியத்தை விட உன் பரிசுத்தம், உன் ஊழியத்தை விட உன் செயல்பாடுகள் மிக மிக நேர்த்தியாக நேர்மையாக கர்த்தருக்கு சித்தத்தின்படி மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேருடைய ஊழியம் வயராக இருக்கு. அவர்கள் தேவன், அவர்கள் வயிறு அப்படின்னு இருக்கு. ஸோ வயத்துக்கு பண்ண வேண்டாம். என்னையா உங்கள் வயிறும் பெருசாக தானே இருக்குது, நீங்களும் வயத்துக்கு தான் பண்ணுறீங்களா? உண்மைதான் அது. அந்த காலத்தில் எல்லாம் என் மனைவியுடைய வேலை, அவங்க வேலை செஞ்சாங்க, நான் பிள்ளைகளை எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன். நமக்கு சரியான வேலை இல்லை, வேலைகள் இருந்துச்சு, எல்லாம் ஊரெல்லாம் போயிட்டு வருவேன். இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிற்பாடு என் ஊழியம் அதிகமாக எங்கே பயன்பட்டுச்சு? என் குடும்பத்தில் தான் பயன்பட்டுச்சு. இந்த பிள்ளைகளை கூட்டு போகிறது, கூட்டு வர்றது எல்லாம் பண்ணி இன்றைக்கி இந்த பிள்ளைகள் எல்லாம் தலையெடுத்த பிறகு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. இப்போ கூட நிறைய பேர், இன்றைக்கி ஒருத்தர் இங்கே வரேன், மலேசியாவுக்கு நான் ஆட்களை கூட்டிகிட்டு போகிறேன், எவ்வளோ கட்டணுமா? நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் எடுத்துக்கணும், 27,000 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும்னாரு. நான் சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வந்தால் ஐயா கிட்ட சொல்லி 2 நிமிஷம் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு அது வேணால் பெர்மிஷன் வாங்கி கொடுக்குறோம். ஆனால் நான் எல்லாம் வர மாதிரி இல்லை, இன்னும் 2 வருஷத்துக்கு வர மாதிரி இல்லைன்ட்டேன். என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் வருவேன். அல்லேலூயா. ஊழியத்துக்கு கூப்பிட்டா போகலாங்க. இங்கே ஊழியங்கிற போர்வையில் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்றான். அந்த கான்ஃபரன்ஸில் நமக்கு என்ன ஆசை கட்டுறான்னா, அங்கே இன்டர்நேஷ்னல்லேருந்து ஊழியர்கள் எல்லாம் வருவாங்க, நீ கான்டாக்ட் டெவலப் பண்ணிக்கலாம். என்ன டெவலப் பண்ணிக்கலாம்? கான்டாக்ட் டெவலப் பண்ணிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் மாட்டோமாயா? எவனுக்கோ ஒருத்தனுக்கு மாட்டோம். அதுக்காக இத்தனை 1000 ரூபாயை கொண்டு போய் கடனை வாங்கிட்டு போயிட்டு அவஸ்தை பண்ணணுமா? ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு ஒரு பலிபீடம் இருக்குது, நமக்கு ஒரு நல்ல சிநேகிதர் இருக்கிறார், நமக்கு ஒரு நல்ல சகோதரர் இருக்காரு. அவரிடத்துல சேருவோம். அவர் எப்பனைக்கும் தூசிக்க மாட்டார், என்னைக்கும் நம்மளை பற்றி கெடுதலாக பேச மாட்டார். நம்மளை அன்பாய் அரவணைத்து நேசித்து நம்முடைய பலவீனங்களை எல்லாம் பலிபீடத்தில் சுட்டரித்து நம்மை அவருடைய நல்ல சகோதரருடைய ஒரு தோழமையை தந்து நம்மை நடத்துவார், வெற்றியை தருவார், ஜெயம் கொடுக்க வைப்பார், ஆசீர்வாதங்களை தருவார், நன்மைகளை தருவார். இந்த மாதம் உங்களுக்கு தேவை மிகுந்த மாதம். நிறைய பேர் உங்கள் பிள்ளைகளை வந்து கூட ஸ்கூலில் இந்த இது தந்திருக்க மாட்டாங்க, இது ஹால் டிக்கெட் தந்திருக்க மாட்டாங்க, ஃபீஸை கட்டி முடித்தா தான் தருவோம்மா, அவ்வளோ ரிஸ்க்கு. அடுத்தது அட்மிஷன். இவ்வளோ நேரத்தில் வந்திருக்கிறீங்க, இக்கட்டு நேரத்தில் வந்திருக்கிறீங்க. நடுராத்திரி கேட்டாலும் இறங்கி தருகிற நல்ல நண்பன் நமக்கு இருக்கிறார். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். கர்த்தர் கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தடைகளை எல்லாம் உடைத்து, கட்டுகளை முறைத்து, நம்முடைய தேவைகளை சந்தித்து, நம்மை ஆறுதல் படுத்தி, நம்மை ஜெயமாய் நடத்துவார்.
கர்த்தருடைய நாமம் மிகவும் அதிசயம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸோ இந்த அவரை அறிகிற அறிவின் வாசனை நம்மிலே பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். அந்த ஐயா சொன்னார், தயை தான் ஆண்டவர். நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறது உண்மை தான்யா, ஆனால் அது ஒரு பகுதி தான். அவர் இந்து, அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து பயங்கர பூஜாரி வம்சமாக, கேரளாவை சேர்ந்த மனுஷன், நம்பூதிரிகள் அந்த வம்சத்தை சேர்ந்தவர். இவர் மாத்திரம் அதில் கம்யூனிஸ்ட் மாதிரியான், ஜனங்களுக்கு நல்லது செய்யணும், அதுதான் கடவுள், நன்மை செய்வது தான் கடவுள். எஸ், கடவுள் நல்லவர், அது ஒரு பகுதி. God is good. Amen. All the time. எல்லாம் சொல்லுங்க, all the time. God is good. அது ஒரு பகுதி. ஆனால் கடவுளுங்கிறது எவ்வளோ பெரிய பகுதி. அந்த சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம், ஒளிமயமான தெய்வம். அந்த ரேடியேஷன் உலகத்தில் சில மெட்டீரியல்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களோ இல்லையோ. அந்த மெட்டீரியலுக்கிட்ட இன்றைக்கி போனால் கூட சில இடத்துல மாடு செத்து போச்சுங்கல்ல, மாடு செத்துருச்சு, வேறு கண்ணுக்குட்டி செத்து போச்சு, ஆட்களே செத்து போயிட்டான். நம்ம என்ன சொல்லிவிடுவோம், அந்த காலத்தில் எங்கள் பாட்டி காலத்துல எல்லாம் வாதை அடிச்சிருச்சு. யார் அடித்ததை? வாதை அடிச்சிருச்சு. அப்படி தான் எங்களை பயங்காட்டி வச்சுருந்தாங்க. அந்த கோவிலுக்கிட்ட போயிடாது, அது வாதை அடிக்குது, அது வாதை அடிக்குது. நான் இல்லை, வாதை அடிக்கலை, அங்கே ஒரு கலசம் வச்சுருக்கேன் பாரு மேலே, அதில் இந்த இடி மின்னல் தண்டர், ஆண்டவர்கிட்ட ட்ரெஷர் ஆஃப் தண்டர் இருக்குதான், பொக்கிஷம். அந்த த்ரெஷர் ஆஃப் தண்டர் அதில் ஒன்று விட்டாருன்னா அது என்ன பண்ணுது, அந்த ஸ்பார்க் போயிட்டு எதை தாக்குது, மரத்தை தாக்கச்சில மரம் எரியுது, மனுஷனை தாக்கும்போது மனுஷன் செத்துடுறான். ஆனால் அந்த 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 கலசத்தில் போய் அது அந்த பழைய இப்போ வச்சுருக்க கலசம் எல்லாம் டூப்ளிகேட், அதில் தங்குறது இல்லை. பழைய கலசம் ஒரிஜினல் அந்த இது, அதில் பண்ணும்போது அந்த பவர் அங்கே ரெஸ்டோர் ஆகுது. அது மோர் பவர் இருந்தால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இல்லை 1/2 கிலோமீட்டர் ஏரியாவில் உள்ள அது ஜனங்களுக்கு கேடு உண்டாகிறது அந்த பவர். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், such kind of power, God's power. Please try to sit in his feet. அவருடைய பாதத்தில் அமர முயற்சி எடுங்க. ரொம்ப கஷ்டங்க. ஃப்ரெண்டு கூட மணிக்கணக்காக உட்கார முடியும், வேறு எங்கேயாவது பல காரியங்களில் மணிக்கணக்காக உட்கார முடியும், ஊழியை நீங்கள் நாள் முழுவதும் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவரத்தில் உட்கார்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அவர் அப்படி உங்களை உட்கார வச்சுருக்காருன்னா நீங்கள் என்ன சொல்லலாம், கொடுத்து வச்சவங்க, கொடுத்து வச்ச மகராசி. நீங்கள் அதிகமாக அதை அதிகப்படுத்துங்க, இன்னும் அதிகப்படுத்துங்க. எவ்வளோ நீங்கள் அமர்றீங்களோ அதிகப்படுத்துங்க. அமராதவங்க அமர முயற்சி எடுங்க. The more you sit in his presence, and the radiated power will flow upon you. Amen. Hallelujah. அது வெறும் பரிசுத்தாய் ரூபம் இல்லைங்க, அண்ட சராசரங்களை இயக்கி ஆளுகிற அந்த வல்லமை உன்னை ஆட்கொள்ளும். அப்போ எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேறின மனுஷனாக எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணக்கூடிய கிருபை பெற்ற மக்களாக தெய்வம் உங்களை ஆசீர்வதித்து இக்யூப் பண்ணி உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவம் மகிமை விளங்கும். அந்த லெவலுக்கு வளருங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார்கள். இந்த நேரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து சொல்ல வேண்டிய சத்தியங்கள் அநேகம் இருக்குது. ஆனால் உங்கள் நேரங்களை எடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை. இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு சித்தமாக நான் இன்னும் சிறிய காரியங்களை கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமென், ஆமென்.